அனுமன் மருந்து மலை என்று சொல்லுவதற்கு உரிய சஞ்சீவி பர்வதத்தினை எடுத்தற்காக அது இருப்பதற்கு உரிய இடம் நோக்கி பறக்க தலைப்படுகிறான். அவ்வாறு அவன் பறக்க தலைப்படுகின்ற பொழுது நடந்த நிகழ்வுகளை கம்பன் வரிசைப்படுத்துகிறார். அதுதான் அந்த மலையினுடைய மகத்துவத்தையும் அந்த மலையின் கண் இருக்கக்கூடிய மருந்தினது தன்மையையும் அதனை எவ்வாறு எல்லாம் முறையாக தெய்வங்கள் காத்திருக்கின்றன, அந்த மருந்து எவ்வாறு தெய்வங்களாலும் தேவர்களாலும் காக்கப்பட்டிருக்கின்றது போன்ற செய்திகளை எல்லாம் ஜாம்பவான் எடுத்து சொன்னான். அதனால அந்த மருந்தினை நாம் கை கொண்டால் இறந்தவர்களையெல்லாம் மீண்டும் பிறப்பிக்க செய்யலாம். அதுபோல ஆயுதங்களினால் ஏற்பட்ட காயங்களை போக்கலாம். ஆயுதங்களினால் ஏற்பட்ட தாக்கத்தினாலும் உடலிலே எங்காகிலும் அந்த ஆயுதங்கள் ஒளிந்திருந்தாலும் அவைகளை வெளியே எடுக்கலாம். போர்க்களத்திலே கை கால்கள் போன்றன எல்லாம் ஊனமுற்றிருந்தாலும் அவைகளும் மீண்டும் புதுவதாக பெறலாம். ஆகவே இப்படிப்பட்டதாகிய ஆற்றலினை தரத்தக்க மருந்து இருப்பதற்கு உரிய மலை ஒன்று உண்டு. ஆகவே அந்த மலையை, அந்த மலையின் அகத்து இருந்த மருந்தை கொண்டு வந்தாய் என்றால் இங்குள்ள வானரர்களும் இலக்குவனும் ஏனைய பிற வானர தலைவர்களும் உயிர்த்து எழுவார்கள் என்று சொன்னவுடனே அனுமன் மிக பெரியதோர் வடிவம் கொள்ளுகிறான். அந்த வடிவம் உயர 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 அவனது வடிவத்தினுடைய கன பரிமாணம் தாங்க இயலாமல் இலங்கை என்கின்ற தீவு ஒரு கடலிலே அழுத்தப்படக்கூடிய கப்பல் போல் மாறிற்று என்று முடித்தார் கம்பர். அதுதான் போன வகுப்புல இறுதியாக நாம பார்த்த பாட்டு. அந்த பாட்டை ஒரு முறை படிச்சுட்டு அடுத்த பாட்டுக்கு போலாம். வால் விசைத்து கை நிமிர்ந்து வாயினையும் சிறிது அகல வகுத்து மான கால் நிலத்தினடை ஊன்றி உரம் நெருக்கி கழுத்தினையும் சுருக்கி காட்டி தோல் மயிர் குந்தலம் சிலிர்ப்ப விஷைத்து எழுந்தான் அவ்விலங்கை துளங்கிச் சூழ்ந்த வேலையில் புக்கு அழுந்தியது ஓர் மரக்கலம் போல். வேலைனா கடல், கடலிலே அழுத்திய அல்லது அழுத்தப்பட்ட மரக்கலம்னா பெரியதோர் கப்பலினை போல் சுரித்து உலைய என்றால் நெளிந்து, அந்த இலங்கை நெளிந்தது. விசயத்தோளான் வெற்றிக்கு உரிய தோளினை உடைய அனுமன் இவ்வாறு இலங்கையினை உதைத்து கொண்டு மேல் எழுந்தான் பறப்பதற்கு. இனி அடுத்த பாட்டை பார்க்கிறோம். அனுமன் பறந்த வேகத்தினால் நடந்த நிகழ்வுகள். கிழிந்தன மழை குலங்கள் கீண்டது நீண்டு அகல் வேலை கிழக்கும் மேற்கும் பொழிந்தன மீன் தொடர்ந்து எழுந்த பொறுப்பு இனமும் தருக்குலமும் பிறவும் பொங்கி அழிந்தன வானவர் மானம் ஆகாயத்து இடையன பேர் அசனி என்ன விழுந்தன நீர்க்கடல் அழுந்த ஏறின மேல் கீறின போய் திசைகள் எல்லாம். அனுமன் மிக விரைவாக விசைத்து எழுந்ததினால என்னாயிற்றான், பெரிய மேக கூட்டங்கள் எல்லாம் கிழிந்து போயினவன். மேகங்களை கிழித்து கொண்டு அவன் பறந்தான். நீண்ட அகல் வேலை கிழக்கும் மேற்கும் கீண்டது. நீண்டு அகன்றுள்ள தென்கடல் கிழக்கும் மேற்குமாக பிரிந்து கிழிந்தன. கடலே இரண்டாக பிளந்ததாம். மீன் பொழிந்தன. வானத்திலே அவன் பறந்த வேகத்துல நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே உதிர்ந்தனவாம். பொறுப்பு இனமும் தருக்குலமும் பிறவும் பொங்கி தொடர்ந்து எழுந்த இவன்
பறந்த வேகத்துல இவனோடு தொடர்ந்து பறப்பதற்காக வேரோடு பெயர்ந்த மரங்களினது தொகுதியும் மலைகளும் என்னாயினவா, சிறிது தூரம் பறந்து சென்று கீழே விழுந்தனவாம். வானவர் மானம் ஆகாயத்து இடையென அழிந்தன. இந்த மரங்களும் மலைகளும் அனுமனோடு சேர்ந்து பறந்ததினால வானவெளியிலே உலவிக் கொண்டிருக்கக்கூடிய தேவர்களினது விமானங்களில் இவைகள் மோதி அவைகள் அழிந்தனவாம். பேரசனி என நீர்க்கடல் அழுந்த விழுந்தன. பெரிய இடியை போலே அந்த கடலிலே மலைகளும் மரங்களும் இந்த விமானங்களும் விழுந்தன. மேல் ஏறின, போய் திசைகளெல்லாம் கீறின. அதனால் கடல் நீர் மேல் ஏறி வாய்த்த திசைகளெல்லாம் கிழிந்து பறந்தன. ஏனென்றால் மிகுதியான கனத்தோடு நீர்ல ஒன்று விழுந்தால் நீர் மேல் எழும்பும் இல்லையா. மலைகளும் ஏனைய பிற மரக்கூட்டங்களும் கடலிலே விழுந்ததினால் கடலின் நீரானது பெருக்கெடுத்து வானவெளியிலே சென்று மோதியதாம். பாய்ந்தான் அங்கு அப்பொழுதத்தே பருவரைகள் என பலவும் வடபாகத்து சாய்ந்தன. பேர் உடல் பிறந்த சண்ட மாருதம் வீச தாதை சால ஓய்ந்தனன் என்று உரை செய்ய விஷும்பூடு படர்கின்றான் உரு வேகத்தால் காய்ந்தன வேலைகள் மேகம் கரிந்தன வெந்து எரிந்த பெருங்கானம் எல்லாம். இவன் போன வேகத்துல ஏற்படக்கூடிய உராய்வுன்னு சொல்லுவார்கள் இல்லையா, ஆங்கிலத்துல ஃப்ரிக்ஷன். ஒன்றோடு ஒன்று உராய்கின்ற பொழுது நெருப்பு தோன்றுமா, அது போல இவன் ஆகாயத்தினை காற்றினை உராய்ந்து கொண்டு பறந்தானா. எப்படியா, அப்பொழுதத்தே அங்கு பாய்ந்தனன். அவ்வாறு அவன் வான வெளியில பாய்ந்த பொழுது பருவரைகள் என பலவும் பெரிய பெரிய மலைகள் யாவும் பேர் உடல் பிறந்த சண்ட மாருதம் வீச பெரிய உடலில் இருந்து தோன்றிய காற்று வீசுவதினால் வடபாகத்து சாய்ந்தன. தென்பக்கம் இருந்த மலைகளெல்லாம் வடது பக்கமாக வடதிசையிலே சென்று சேர்ந்தனவாம். தாதை சால ஓய்ந்தனன் என்று உரை செய்ய தந்தையாகிய வாயு தேவனும் இவன் பாய்ந்த வேகத்துல ஓய்ந்து போனான். தந்தையினது வேகத்தை காட்டிலும் மிகுதியான வேகத்தோடு இவன் சென்றான். விஷும்பூடு படருகின்றான் உருவேகத்தால் விரைந்து விண்வழியே செல்லுகின்ற உருவத்தின் வேக வெப்பத்தால் காற்ற கிழித்து கொண்டு செல்லுவதினால வேலைகள் காய்ந்தன, மேகம் கரிந்தன, கடல்களெல்லாம் வறண்டு போயின, மேகங்களெல்லாம் நீர்ப்பசை அற்று உலர்ந்து போயின, பெருங்கானமெல்லாம் வெந்து எரிந்த பெரிய காடுகளெல்லாம் இந்த உராய்வினால் கடுமையான வெப்பத்தை ஏற்படுத்த பற்றி எரிந்தனவா. கடல் முன்னே நிமிர்ந்து ஓட கால் பின்னே தொடர்ந்து ஓட கடிதின் செல்வான் உடல் முன்னே செல உள்ளம் கடை குழையாய் செல செல்வான் உருவை நோக்கி அடல் முன்னே தொடங்கிய நாள் ஆழ்கடல் சூழ் இலங்கை எனும் அரக்கர் வாழும் திடல் முன்னீர் இடைப்படுத்து மரித்திலன் நம் துயர் என்றார் தேவர் எல்லாம். கடல் முன்னே நிமிர்ந்து ஓட இவன் பாய்ந்து பறந்து செல்லக்கூடிய வேகத்தினால கடல் அலைகளெல்லாம் திரண்டு இவன் முன்னே ஓடினவன். கால் பின்னே தொடர்ந்து ஓட கால்கள் பின்னால் தொடர்ந்து ஓடவும் கடிதின் செல்வான் உடல் முன்னே செல விரைந்து வான்வெளியிலே காற்றை கிழித்து கொண்டு பறந்து செல்ல உடல் முன்னே செல்ல உள்ளம் கடை குழையாய் செல்ல மனம் கடைசியாக வேகம் குறைந்ததாய் பின்னே சென்றது. மனோவேகத்தை காட்டிலும் இவன் வேகமாக பறந்தான். அதான் அங்க குறிப்பு. செல்வான் உருவை நோக்கி இப்படி மனோவேகத்தை காட்டிலும் விரைவாக செல்லக்கூடிய அனுமனது அந்த பறக்கும் திறனை பார்த்து
தேவரெல்லாம் அடல் முன்னே தொடங்கிய நாள். தேவர்கள் அனைவரும் அரக்கர்களை கொல்லும் போர்த்தொழிலை தொடங்கிய நாள் தொட்டு ஆழ்கடல் சூழ் இலங்கை எனும் ஆழ்ந்த கடலால் சூழப்பட்ட இலங்கை என்கின்ற மாநகர் அரக்கர் வாழும் திடல் முன்னீர் இடைப்படுத்து அரக்கர் வாழுகின்ற தீவினை எடுத்து கடலிடை வீழ்த்தி நம் துயர் மறித்திலன் என்றார். நம் துயரை தடுத்திலனே என்று கூறினார். ஏன்னா இன்று இவ்வளவு வேகத்தோடு பறக்கக்கூடிய அனுமன் பன்னெடுங்காலமாக நமக்கும் ராவணாதியர்களுக்கும் கடுமையான பகை இருக்கிறது. அன்றே அனுமன் நமக்கு கிடைத்திருந்தால் இந்த இலங்கையையே பெயர்த்து கடலினுள் இட்டிருப்பான். அப்பொழுதே இந்த அரக்கர்களினது பகையிலிருந்து நாம் விடுபட்டிருக்கலாம். அப்பொழுது நமக்கு அனுமன் கிடைக்கவில்லையே என்று இப்போது அனுமனினது வேகத்தை கண்டு தேவர்கள் எல்லாம் வருந்தினார்கள். ஒரு விதத்தில் மகிழ்ச்சியும் அடைந்தார்கள். இவ்வாறு பறந்து செல்லக்கூடிய அனுமனை கண்டு வானவர்கள் என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள்? மேகத்தின் பதம் கடந்து வெங்கதிரும் தன் கதிரும் விரைவில் செல்லும் மாகத்தின் நெறிக்கு அப்பால் வான மீன் குலம் விளங்கும் வரம்பு நீங்கி போகத்தின் நெறி கடந்தார் புகலிடங்கள் பிற்பட போய் பூவின் வந்த ஏகத்து அந்தணன் இருக்க இனி செய்து அன்றாம் என்ன எழுந்து சென்றான். நம்ம புராணத்துல சிலதெல்லாம் நம்பிக்கை. அதை நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியுமா என்றால் முடியாது. ஏனென்றால் இந்த உலகினுக்கு மேலாக 7 உலகங்கள் இருக்கின்றன என்பது ஒரு நம்பிக்கை. இதை நாம பல நேரங்கள்ல பல இலக்கியங்கள்ல பார்க்கிறோம். இதை விட வேடிக்கை, மற்றவர்கள் வழக்கம் எனக்கு தெரியாது, நான் சார்ந்துள்ள இனத்தின் வழக்கம் எனக்கு தெரியும். அதாவது நம்முடைய இனத்தின் அந்தணர்களினது இனத்தின் வழக்கம் என்னன்னா, அந்தணர் இல்லத்துல யாராவது இறந்து போனார்கள் என்றால் 13ஆம் நாள் என்று சொல்ல தகுந்த நாள்ல மங்கள நிகழ்வாக இறந்தவரை பற்றி புகழ்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும். அதுக்கு பேரு சர்ம ஸ்லோகம் வாசித்தல்னு பேர். அப்படி வாசிக்க வருபவர்கள் நல்ல பாண்டித்தியம் பெற்றவர்களாகவும் இயல்பாக வடமொழியிலே கவிதை யாக்கும் திறனுடையவர்களாகவும் இருப்பது மரபு. இப்பொழுதெல்லாம் அதுவும் குறைந்து கொண்டே வருகிறது. அவர்கள் வந்து முதல்ல பேசத் தொடங்குவார்கள். அதாவது மனித வாழ்க்கையில மரணம் என்றால் என்னன்னு ஒரு விளக்கம் தள்ளுவார்கள். அந்த விளக்கம் சொல்லியதன் பிறகு மரணத்தினுக்கு பிறகு என்ன நடக்கிறது, அந்த மனித உடலிலிருந்து விடுபட்ட ஆன்மாவிற்கு என்ன நிகழுகிறது. முதல் ஒரு நாள் இறந்த நாளுக்கு அன்றே அவர் தகனம் ஊட்டப்பட்டால் மறுநாள் அவரினுடைய இறந்த நபரினுடைய அஸ்திகளை கொண்டு சில சடங்குகள் செய்து 3ஆம் நாளிலிருந்து அவருக்கு நீர்க்கடன் செய்ய தலைப்படுவார். இது 10 நாள் வரைக்கும் 9 நாள் வரைக்கும் தொடரும். இதெல்லாம் வழக்கம். என்ன சொல்லுவார் அந்த அந்தணர் 13ஆம் நாள்? இவ்வாறு இறந்த ஒருவரின் ஆன்மா உடலை விட்டு வெளியே சென்று 7 விதமான உலகங்களை கடக்கும்னுவர். அந்த 7 உலகங்களையும் 7 விதமான கடலால் சூழப்பட்டது. இப்ப நம்ம உலகமானது உப்பு நீரினால் சூழப்பட்டது. இதற்கு அடுத்தது கருப்பம் சாறு, வரிசையா தேன், நிறைய சொல்லி கொண்டு போவேன். இதெல்லாம் இந்த உயிர் இவைகளை எல்லாம் கடந்து அதுக்கப்புறம் சொர்க்கப்பதியை கடந்து அதன் பிறகு சத்தியலோகம் என்கின்ற பிரம்மனது உலகத்தை கடந்து வைணவத்தில் நம்பிக்கை உடையவர்களுக்கு அது வைகுந்தத்தினுக்கும், சிவனை முழுமுதல் கடவுளாக கொண்டவர்களுக்கு சிவலோகத்திலுமாக அது சென்று சேரும்னு விளக்கம் சொல்லி கொண்டு போவார். இந்த மாதிரியான உலகங்கள் இருக்கின்றனவா? இவ்வாறுதான் ஒவ்வொரு உயிரும் உடலை விட்டு விடுபட்ட உடனே இவ்வாறுதான் பயணிக்கிறதான்னா, இது எல்லாம் சமயங்களின் மூலமாக நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லப்பட்ட சில நம்பிக்கைக்கு உட்பட்ட செய்திகள். இதெல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது.
இதற்கெல்லாம் பெயர் என்னன்னா ஆப்த வாக்கியம்னு பேரு. பெரியோர்கள் சொன்னார்களா அப்படியே ஆமாம் என்று கேட்டுவிட வேண்டும். அதிலெல்லாம் விவாதம் பண்ணுவதில் பொருளே இல்லை. ஏன் பொருள் இல்லை என்றால், அவைகள் உண்டு என்று நீங்கள் சொல்லுவதற்கு உண்டான கருத்துகளுக்கு இணையாக இல்லை என்று மறுப்பவர்களும் கருத்துக்களை முன்வைக்கலாம். இந்த மறுப்பும் இருப்புமாக விவாதமாகவே வாழ்க்கை போவதை காட்டிலும் ஏதாவது ஒரு புள்ளியில யாரோ ஒருவர் ஒதுங்க வேண்டும். இதுதான் அடிப்படை நம்பிக்கை. ஏனென்றால் மரணத்தினுக்கு பிறகு இப்படிப்பட்டதாகிய சுவன வாழ்க்கையோ நரக வாழ்க்கையோ ஏதோ ஒன்று இருக்கிறது என்றதனுடைய பொருளே வாழுங்காலத்தில் நாம நேர்மையாக வாழ வேண்டும் என்பதற்கு உண்டான ஒரு அடிப்படையான அச்சுறுத்தல் தான். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இதனை மிகப்பெரிய அளவில் ஆய்வு செய்கிறார்கள். இது பற்றின சிந்தனைகள் எல்லா நாடுகளிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது எல்லாருக்கும் ஒரு பெரிய வியப்பு என்னன்னா, இறந்ததன் பின் என்ன ஆகிறது? இதை எல்லா காலத்திலும் ஆய்வு செய்திருக்கிறார்கள். மரணத்தினுக்கு பின் மனிதர் நிலை என்ன? மறைமலை அடிகள் எழுதியிருக்கிறார் ஒரு நூலே. இது எல்லா காலத்திலும் ஆய்வு செய்யப்படக்கூடிய ஒன்று. அந்த குறிப்பை இங்க தருகிறார். இந்த மாதிரி உலகத்திற்கு மேலாக 7 உலகம் உண்டு, அவைகளையும் கடந்து சத்தியலோகத்தையும் கடந்து சென்றான் என்று கம்பன் எழுதி காட்டுகிறான். மேகத்தின் பதம் கடந்து, மேக மண்டலத்தை கடந்து, அதுதான் நமக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடம். மேகமண்டலத்துக்கு மேலேயும் நம்மால பறக்க முடியும். விமானத்தில் பயணித்தவர்களுக்கு அது தெரியும். மேக கூட்டத்திற்கு மேலாகவே பறப்பார்கள். சில நேரங்கள்ல மேகத்தின் ஊடாக பறந்து செல்லும் மரபும் பார்க்கலாம். விமானத்துல பறக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள் இதை பார்த்திருக்கலாம். மேகத்தினுடைய அந்த உயரத்தை கடந்து வெண்கதிரும் தன்கதிரும் விரைவில் செல்லும் வெப்பமிக்க கிரணங்களை தரக்கூடிய சூரியனும் குளிர்ச்சியான கிரணங்களை தரக்கூடிய சந்திரனும் விரைந்து செல்லக்கூடிய மாகத்தின் நெறிக்கு அப்பால், மாகம்னா வானவழி, சூரிய பாதை, சந்திர பாதை, இவைகளுக்கும் மேலாக கடந்து வான மீன் குலம் விலங்கு வரம்பு நீங்கி இதுக்கு மேல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கூட்டம் இயங்கக்கூடிய அந்த நட்சத்திர மண்டலத்தையும் கடந்து போகத்தின் நெறி கடந்தார் புகலிடங்கள் பிற்பட போய் மகளிரோடு கலந்து தூய்க்கும் போக நெறியை தரத்தக்க சொர்க்கத்தையும் கடந்து போய் அதற்கு மேலாக தவலோகத்தையும் கடந்து போய் பூவின் வந்த ஏகத்து அந்தணன் இருக்கை திருமாலின் உந்தி கமலத்திலே தோன்றிய தாமரை மலரிலே வந்தவனாகிய பிரம்மன் இருக்கக்கூடிய சத்தியலோகத்தையும் கடந்து இனி சேய்த்து அன்றாம் என எழுந்து சென்றான். இனி சேயது அன்று. இவன் பறந்த வேகத்துல மேலே சொல்லப்பட்ட உலகங்கள் எல்லாம் ரொம்ப தூரம் இல்ல, பக்கத்துலன்ற அளவுக்கு அவ்வளவு விரைவாக அந்த உயரத்தை எட்டி கடந்தான். நம்ம ஊர்ல எல்லாம் இப்ப நம்ம விமானங்கள் எல்லாம் போகிறோம்னா, விமானம் மிக உயர்ந்த பட்ச உயரம் எதுன்னா 35,000 45,000 அடி உயரத்துல பறக்கும். அதுதான் நம்முடைய இன்று வரை நாம கொண்டு இருக்கக்கூடிய பயணிகள் விமானத்தினுடைய உயர்நிலை. இந்த விமானத்துக்கு நடுவில் ஒரு விமானத்தை அறிமுகப்படுத்தியது பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஏர் பிரான்ஸ். அந்த விமானத்துக்கு பேர் கன்கார்டுன்னு பேர். இயல்பாக நம்ம விமானங்கள் பறக்கக்கூடிய போயிங்னு சொல்லக்கூடிய 737 747 ஏர் பஸ்ஸோ இவைகள் பறக்கக்கூடிய உயரத்தை காட்டிலும் 2 மடங்கு உயரத்துல பறக்கும். 70,000 அடி 80,000 அடி. அது பறப்பதற்கு அது ஏற்படுத்தக்கூடிய சப்தம் இருக்க பல உயர்ந்த கட்டிடங்களை எல்லாம் விரிசல் விட செஞ்சிடும். அது இருந்த காலத்துல பல நாடுகள் அந்த விமானத்தை தங்கள் நாட்டின் வான்பரப்புல பறக்க கூடாதுன்னு தடை விதித்திருந்தார். அப்புறம் அந்த விமானம் மெல்ல சில ஆண்டுகள் இருந்தது. அப்புறம் அது மெல்ல மெல்ல வழக்கொழிந்தது. அப்ப அந்த பறப்பதற்கு ஒவ்வொன்றினுக்கும் ஒரு பாதை இருக்கு. இதுக்கு பேர் ஆங்கிலத்துல
ஏர் டிராபிக்ஸ்ன்னு பேரு. அது ஒரு பெரிய அறிவியல் துறையை சார்ந்த ஒரு தெளிவான படிப்பு. ஏனென்றால் ஒரு விமானத்தின் வேகம், அது பறக்கக்கூடிய உயரம், அது செல்லும் பாதை, அந்த விமானத்தினுக்கு மேலாகவும் கீழாகவும் விமானங்கள் பறந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆகவே ஒவ்வொரு விமானத்தினுடைய உயரம், அது பறக்க வேண்டிய உயரம் கணக்கிடப்படுகிறது. இந்த விமானம் என்ன, உலக விமானங்கள் எல்லாம் பறந்து கொண்டே இருக்க, அதற்கு ஊடாக நாம் பயணிக்கக்கூடிய விமானம் அதனது பாதை வானவெளி அகண்டு இருப்பதினால பாதையில குழப்பம் வராது. ஆனால் உயரங்கள்ல மிக துல்லியமான வேறுபாடுகளை கொடுக்கணும். நாம பறந்து கொண்டு இருக்கக்கூடிய விமானத்தினுக்கு மேலாக ஒரு 2000 அடியில் ஒரு விமானம் பறந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே போல நாம பறந்து கொண்டு இருக்கக்கூடிய விமானத்தின் கீழாக ஒரு 1500 2000 அடியில மற்றொரு விமானம் பறந்து கொண்டுதான் இருக்கிறது. இதையெல்லாம் துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் விமானம் பறப்பதற்கு ஒவ்வொரு விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்கள், அதை நிர்வகிக்கக்கூடிய கண்ட்ரோலிங் டவர், அதிலிருந்து செயல்படுவார். இதெல்லாம் இன்றைக்கு நவீன தொழில்நுட்பங்கள் கற்றுத்தந்தது. அனுமன் பறக்கக்கூடிய காலத்துல இப்ப ஒரு பெரிய விவாதத்தினுக்கே உட்பட்டு இருக்கிறது. ஒரு அமைச்சர் சொன்னாரா, முதல்ல பறந்தது யாருனாக்க அனுமன் தான். உடனே இது என்ன பகுத்தறிவு நிறைந்த உலகத்துல இப்படி பேசலாம்? இலக்கியத்துல நமக்கு சொல்லப்பட்டது அதுதானே. அவர் இலக்கியத்தை மேற்கோளா காட்டினார். முதல்ல வான்வெளியில பறந்து சென்றவன் அனுமன் காண்பித்தார். இதுல என்ன தவறு? நம்ம நாட்டுல பல விஷயங்களை இலக்கியமாக சொல்லுவது எது, அவைகளை மேற்கோளாக சொல்ல வேண்டிய இடம் எது என்று தெரிந்திருந்தோம் எதை சொன்னார். நம்முடைய வழிபாட்டு முறையெல்லாம் மிகப்பெரிய அளவுல பழமை வாய்ந்தது. இதற்கு எந்த விதத்திலும் பகுத்தறிவும் தன்மை கிடையாது, இது ஒரு மூட வழக்கம் எல்லாம் சொல்லுவார்கள். அப்படி சொல்லக்கூடியவரினுடைய தலைவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போனார். சில ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்காக கடற்கரையில ஒரு சமாதி கட்டி இருக்கிறார்கள். அங்க போய் பாருங்க, அவர்களுக்கு பிடித்ததையெல்லாம் வைத்து படையல் எடுக்கிறார்கள். இது எந்த அறிவை சார்ந்தது? அதாவது நான் ஒன்று செய்கிறேன் என்றால் அது தவறு, அது அவர்களாக விரும்பி செய்தால் அது வழிபாடு. இதுதான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாபக்கேடு. இலக்கியங்கள் பலவற்றை நமக்கு எடுத்து முன்மொழிகின்றன. அறிவியல் என்பது சொல்லப்பட்ட ஒன்றை மறுப்பது அல்ல. ஞாபகம் வச்சுக்கணும். பல பேர் அறிவியலை மிக தவறாக பொருள் கொண்டு இருக்கிறார்கள். அறிவியல் என்பது முன்னோர்கள் சொல்லியதை மறுப்பது அல்ல, அவர்களால் சொல்லப்பட்டதை தேடி கண்டுபிடிப்பதுக்கு பேர் அறிவியல். இதான் உண்மை. பறக்க முடியும் என்று இலக்கியங்கள் சொல்லின. ஆகாது எப்படி முடியும், அது நடவாத காரியம்னு அறிவியல் மறுத்திருந்தது என்றால் இன்று விமானம் நமக்கு தெரிந்திருக்காது, அதனை காட்டிலும் வேகமாக செல்லக்கூடிய ராக்கெட் தெரிஞ்சிருக்கு. ஆகவே அறிவியல் எதனையும் மறுப்பது இல்லை, இருப்பதை நிரூபிப்பதில் தான் அறிவியல் செயல்பட வேண்டும். இத பல பேருக்கு புரிவதே இல்லை. நான் அறிவியல் அடிப்படையிலே பகுத்து கூறுகிறேன்னா எல்லாவற்றையும் மறுத்து கூறிவிட்டால் நிம்மதியா இருந்துள்ளலாம். மறுத்து கூறுவதல்ல அறிவு. ஞாபகம் வச்சுக்கணும் எப்பொழுதுமே. நம் முன்னோர்கள் ஒன்றை சொல்லி இருக்கிறார்கள், அது கற்பனையினால் சொன்னதாக இருக்கட்டும். பாரதி பாடினா இல்லையா, காசி நகர் புலவர் பேசும் முறைதான் அதை காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்யும். அவனுடைய அடிப்படையில் அது கற்பனை. இன்னைக்கு காசியும் காஞ்சியுமா? உலகத்தில் எந்த மூலையில் யார் எதனை பேசினாலும் அடுத்த நொடி இங்க பார்க்கும். உலகம் இல்ல, உலகம் கடந்து வானவெளியில செவ்வாய்க்கோள் நோக்கியோ மற்றைய கோள் நோக்கியோ செல்லக்கூடிய ராக்கெட் அங்கிருந்து அனுப்பக்கூடிய புகைப்படங்களை அடுத்த நொடியில நாம் இங்கு பார்க்க முடிகிறது. அப்ப முன்னோர்கள் சொன்னதை எப்படி சாத்தியப்படுத்துவதுன்னு காமிக்கிறதுக்கு பேரு அறிவியல்.
இல்லை இல்லை அது நடக்காது, அது முடியாது, அது இயலாது, இல்லாது என்று மறுப்பதற்கு பேர் அறிவியல். அதுக்கு அறிவியலே வேண்டாம். நம்ம எங்கு தவறு பண்ணுகிறோம்ன்றது பல பேருக்கு தெரியல. எங்கு தவறு செய்கிறோம்ன்றே புரியல நமக்கு. இதை நாம கொஞ்சம் அழுத்தமாக உணர வேண்டும். அதனால இதெல்லாம் இன்றைக்கு வானவெளியிலே அனுமன் பறந்திருக்கிறான். வாய்ப்பு கிடைக்கிறவர்கள், நான் ஒரு நூல் சொல்றேன், அந்த நூல் முதல்ல வெளியிட்டது, இன்னமும் அந்த நூல் கிடைக்கிறது, கர்நாடகா பல்கலைக்கழகம் வெளியிட்டது. அதை பத்தி ஏற்கனவே கூட இந்த அனுமன் பறந்த பழைய நிகழ்ச்சியை சொல்லும் போது சொல்லி இருக்கேன். கிமு 3ஆம் நூற்றாண்டில் எழுதின ஒரு நூல், எழுதியவர் பெயர் பரத்வாஜர். எழுதின நூலின் பெயர் வைமானிகா சாஸ்திரம். அந்த நூலை நான் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஏனென்றால் ஒரு நடன நிகழ்ச்சிக்கு அந்த நூல் தேவைப்பட்டது. அதை நான் வரவழைத்து படித்தேன். அந்த நூல்ல வானவெளியில பறந்து செல்லுவதற்கு உண்டான பாதைகளை பற்றின விரிவு சொல்லப்பட்டிருக்கு. தனி மனிதனாக பறப்பது, விமானத்தில் பறப்பது, தானியங்கி விமானத்தில் பறப்பது என்ற 3 உயரங்களில் அது பேசுகிறது பறக்கும் நிலையை. அவ்வாறு விமானம் என்பது எவ்வாறு அமையப்பெற வேண்டும், அதை இயக்கக்கூடிய பொறியியல், அதுக்கு உண்டான எந்திரங்கள் எங்கு அமைக்கப்பட வேண்டும், அதனது வடிவமைப்பு என்ன என்பதையெல்லாம் விளக்கி இருக்கிறது. என்ன ஆச்சரியம் என்றால், அதில் சொல்லப்பட்ட வரையறைக்கு ஏற்றாற்போல்தான் இன்னமும் விமானத்தினுடைய விமானி ஓட்டியின் இடம் அமைக்கப்படுகிறது, காக்பிட். இதெல்லாம் இவர்கள் பார்ப்பதே கிடையாது. எதனையும் மறுக்க வேண்டும். எது சொன்னாலும் அது இல்லை, அது பொய். இதுதான் பகுத்தறிவு. இல்லை என்று மறுப்பது என்று தொடங்கினால் எதனையும் மறுத்துடலாம். அதுக்கு அறிவியல் தேவையே இல்லை. வேண்டாம் என்று சொல்லுவதற்கு அறிவு தேவையில்லை. எனக்கு வேண்டாம், முடிஞ்சு போச்சு. நம் முன்னோர்கள் சொன்னதை அது என்ன அடிப்படையில் சொன்னார்கள் என்று கண்டு அறிவதற்கு தான் அறிவியல். இப்போ இந்துக்கள் குடும்பங்கள்ல திருமணம் நடக்கின்ற பொழுது இரட்டை நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய அருந்ததி வசிட்டனை காண செய்வார்கள். நீங்க பார்க்கணும், பார்த்ததாக சொல்லணும், அவ்வளவுதான். அந்த நட்சத்திரத்தை, அந்த இரட்டை நட்சத்திரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தான் அது செல்லும் என்ற உண்மையை கலீலியோ டெலஸ்கோப் கண்டுபிடிச்சதற்கு பிறகுதான் கண்டுபிடித்தார்கள். கலீலியோ டெலஸ்கோப் கண்டுபிடிச்சது 16ஆம் நூற்றாண்டு. 16ஆம் நூற்றாண்டுல டெலஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த நட்சத்திரங்களை பற்றின ஆய்வுகள் உண்டாகி வானவெளியில இந்த 2 நட்சத்திரங்களை கண்டுபிடித்து அதற்கு பெயரும் இட்டார்கள். 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே இங்கு இருக்கக்கூடிய திருமண மந்திரங்கள்ல இந்த வசிஷ்டனையும் அருந்ததியும் நட்சத்திரங்களாக பாருங்கள் சொல்லி காட்சிப்படுத்தப்பட்டதுன்னா, அந்த காலத்துல எங்க தொலைநோக்கி இருந்தது, எப்படி இந்த மக்கள் அதை கண்டறிந்தார்கள், அந்த வழியதான நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். பின்னர் அறிவியலினால் சொல்லப்பட்ட ஒன்றை முற்காலத்திலேயே வாழ்ந்த மக்கள் தங்கள் கண்களினால் கண்டு அதை குறிப்பாக எழுதி அதை பின்பற்றுங்கள்னு சொல்லி இருக்கிறார்கள்னு சொன்னா, எப்படி இன்று இந்த காம்பவுண்ட் டெலஸ்கோப் இல்லாமல் வெற்று கண்களால் அதை பார்க்க முடிந்தது? அதற்கு என்ன அடிப்படை, என்ன அறிவு என்பதை தான் ஆராய்ச்சி பண்ணணும். இல்ல அது கற்பனை. இதுதான் அனுமன் பறந்தான்னா எப்படி ஒரு தனி மனிதன் பறக்க இயலும்?
என்று ஆய்ந்து பறப்பதற்கு உண்டான வழிமுறை உண்டு என்று சொல்லுவதற்கு உண்டான நிலையில் அறிவியல் போகணும். இல்லை இல்லை, அனுமன் பறந்ததே முட்டாள்தனம். இன்றைக்கு பல பறவைகள் பறக்கின்றன. அவைகள் பறப்பதற்கு உண்டான விதியை கொண்டு இருக்கின்றன. விதினா நான் சொல்றது பிரின்சிபிள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் பார்க்கலாம், இந்த பருந்து, கருடன் போன்றவை எல்லாம் பூமியிலிருந்து பறக்கும் போது நிலத்துல ஓடி மெல்ல எழுந்திருக்கும், டேக் ஆஃப். அப்ப இது போன்றதாகிய உயிரினங்கள் இவ்வாறு செயல்பட இதனை கொண்டு அந்த காலத்துல யாரேனும் முயன்று பல இலக்கியங்கள், நம்முடைய இந்திய இலக்கியங்கள் மட்டுமல்ல, உலக இலக்கியங்கள் பறப்பதை பற்றி பேசுகின்றன. இப்ப அண்மை காலத்துல ஒரு எந்த வாரம்னு எனக்கு தெரியாது, நான் பல செய்திகளை அப்படி துண்டு துண்டாதான் பார்க்கறது. போக வர தொலைக்காட்சியில மற்றவர்கள் பார்த்து கொண்டு இருப்பதை அப்படியே பார்த்து கொண்டே அதுல ஒரு வேடிக்கை, இந்த நீயா நானான்ற ஒரு பகுதியில நம்முடைய வான்வெளியில இருக்கக்கூடிய பல புரியாத பகுதிகளிலிருந்து மக்கள் அல்லது உயிரினங்கள் வாழுகின்றன. அவைகளுக்கெல்லாம் ஏலியன் பேர் வைத்திருக்கிறோம், வேற்று கிரகவாசிகள். அதுல ஒருவர் சொல்லுகிறார், அவர்களோடு நான் பல பேரோடு தொடர்பு கொண்டு இருக்கிறேன். ஒருவர் பேசுறார், அந்த ஏலியன் கொடுத்து ஒரு பொருளை வேற காமிக்கிறார். இந்த ஒளி வடிவில் இருக்கார், அவரோடு நான் பேசிக் கொண்டிருக்கேன். பல நேரங்கள்ல பல வேற்று கிரக வாசிகளோடு பேசுகிறேன். இன்று உலக நாடுகள்லாம் அந்த பறக்கும் திறனுடைய பல அன்ஐடென்டிஃபைடு ஃபிளையிங் ஆப்ஜெக்ட்ஸ பார்த்ததா பல நாடுகள்ல குறிப்பு இருக்கு. UFO, அன்ஐடென்டிஃபையிங் ஃபிளையிங் ஆப்ஜெக்ட் இருக்கு. இல்ல ஒருத்தர் சொல்றார், நான் பார்த்தேன், அவர்களோடு பேசு. மற்றவர்கள் இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு, இது ஒருவரினுடைய அனுபவம். இதை விட வேடிக்கை என்ன தெரியுமா, உலக நாடுகள் ஒவ்வொன்றிலும் மானுட முயற்சியினால் உருவான எந்திரங்களும் தொழில்நுட்ப கருவிகளும் பொறிகளும் ஏற்படுத்துவதற்கு உண்டான ஒலிகளையும் இவைகளுக்கு அப்பாற்பட்டு பிரபஞ்சத்திலிருந்து தோன்றக்கூடிய ஒலிகளையும் மிக அழகாக பதிவு செய்து இனம் பிரித்து அவர்கள் சொல்லுகிறார்கள். நாம் வசிக்கக்கூடிய உலகினுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சில உலகில் சில கோள்களில் யாரேனும் உயிரினம் இருக்க வேண்டும், அவர்களினிடமிருந்து வரக்கூடிய சைகைகள் எங்களால் பதிவு செய்யப்படுகிறதுன்னு ஒவ்வொரு நாடும் பேசுகிறது. அதுக்குன்னு தனி துறையே இருக்கு. இவைகள் எல்லாம் நமக்கு மானுட அறிவுன்றது பெரியதுதான். ஆனால் நமக்கு முன்பு இருக்கக்கூடிய பிரபஞ்சம் நம்மை காட்டிலும் பல கோடி மடங்கு தொன்மையானது, மேன்மையானது, பழையது. தெரியாது, மெல்ல 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 தான் வளரும். நம்முடைய பாட்டன் வாழ்ந்த காலத்துல நமக்கு அவர்களுக்கு விமானம் தெரியாது. நம் பாட்டன் வாழ்ந்த காலத்துல ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ள வெறும் கடிதம் தான் இருந்தது. இன்று கைபேசியை வைத்துக் கொண்டு உலகத்தையே அதுக்குள்ள பார்க்கும். அவர்கள் அப்படி ஒன்று கண்டுபிடிப்பார்கள்னு தெரியாது. மானுட அறிவு வளர்ந்து கொண்டே வருகிறது. ஒளிதான் மிகுதியான வேகத்தினுக்கு உரியதுன்னு பார்த்தோம். அந்த ஒளி வேகத்தை காட்டிலும் மனோவேகம்னு கம்பன் எழுதினா, இப்ப அனுமன் பறந்தது மனோவேகத்தை காட்டிலும் பல 100 மடங்குன்னு. இப்ப நம்முடைய நியூட்ரினோ ப்ராஜெக்ட்ல என்ன சொல்லுகிறார், ஒளியை காட்டிலும் 300 மடங்கு வேகமாக செல்லக்கூடிய ஒரு பார்ட்டிகள் இருக்கின்றோம். ஒளியின் வேகமே நமக்கு ஒரு நொடிக்கு கிட்டத்தட்ட 1,99,000 கிலோமீட்டர். அதனை காட்டிலும் 300 மடங்கு கற்பனை செய்து பாருங்க. ஆகவே நமக்கு உண்டான ஆச்சரியங்கள் ஏராளம், ஏராளமான ஆச்சரியங்கள். அதனால
அந்த ஏராளமான ஆச்சரியங்களுக்கு நடுவுல நாம ஏதோ ஒரு துளியை கண்டுபிடித்திருக்கோம். அந்த ஒரு துளியை கண்டுபிடிக்கிறதுக்கு மனித வரலாறு மிக நீண்ட காலம் போராட வேண்டி இருக்கிறது. மேலும் 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 அறிவியல் தொழில்நுட்பங்களை நாம பார்க்க பார்க்க நமக்கு அற்புதத்தின் உச்சத்துல போய் நிற்போம். அதனால பலவற்றை இலக்கியங்கள் சொல்லுகின்றன என்றால் அவைகளை நாம் அறிவியல் பூர்வமாக ஆய்வதற்குத்தான். அது எடுத்த மாத்திரத்திலேயே அது தவறு, பொய் இல்லாதது, அது புனை, இதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம மக்களுக்கு புரியவதே இல்லை பல நேரங்கள்ல. இதை விட வேடிக்கை என்னன்னா, மேலை நாட்டு மதங்கள்ல சொல்லக்கூடியவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடிகிறது அவர்களால். ஒரு நாள் பொழுதுல இறைவன் there will be a light என்றார், உடனே ஒளி தோன்றியது. எப்படி தோன்றும்? then there will be a water, இது விவிலியத்தினுடைய வாக்கு. எப்படி நடக்கும்? அது தோன்று என்ற உடனே தோன்றுமா? அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டான். ஆனால் தோன்றுவதற்கு காரணம் நம்முடைய வேதங்கள் சொல்லுகின்றன. இதை நம்ப மாட்டான். நம்மால்கிட்ட இருக்கக்கூடிய முரண்பாடு இருக்கு பாருங்க, சுவாரஸ்யமா முரண்பாடு. இந்த மாதிரி நம்முடைய வேதங்களிலும் நம்முடைய இலக்கியங்களிலும் சொல்லப்பட்ட பல செய்திகளை தொகுத்து அவைகளில் எந்த அளவிற்கு இவைகள் இன்று வரை நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன எழுதணும்னு ஆசையே உண்டு. தொடக்கத்துல நான் என்னுடைய முதுகலை முடித்த உடனே நான் ஆய்வு செய்ய எடுத்துக்கொண்ட பொருளே தான் என்னன்னா, த சயின்டிபிக் இமேஜினேஷன் ஆஃப் சங்கம் ஏஜ். அதுதான் என்னுடைய தொடக்க கால ஆய்வு. அதை தொடர்ந்து என்னால் பண்ண முடியல. ஏனென்றால் நான் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பதிவு செய்து கொண்டேன். வேலை கிடைச்சது சென்னையில். பல்கலைக்கழகம் விட்டு பல்கலைக்கழகம் மாற முடியாது. அப்பொழுதைய சட்டம் இப்பொழுது முடியும், அன்றைய முடியாது. பிஹெச்டியில் முடியாது. அதனால அந்த துறை அப்படியே விட்டு இங்க வந்து வேற துறையில பிஹெச்டி பண்ண. அது ஒரு பக்கம். என்னவென்றால் இந்த அறிவியல் பூர்வமாக இன்று காணக்கூடியனவற்றினுக்கு எல்லாம் முன்னோடியாக நம் இலக்கியவாதிகள் பலவற்றை படைத்து காட்டியிருக்கிறார்கள். இது நமக்கு புரிவதே இல்லை. இந்த நோக்கத்தில் இலக்கியம்னா நாம என்ன நினைக்கிறோம்? கற்பனை. அதுவும் ராமகாதை, பாரதம் போன்ற இலக்கியத்தை எடுத்தாக்க அவைகள் எல்லாம் பொய்யும் புனை சுருட்டும், இவ்வாறாகத்தான் எழுதப்படும் என்று எல்லாரும் ஒரு மௌடீகமான சிந்தனையிலேயே இருக்கிறது. பகுத்து ஆராய்வதே கிடையாது. கேட்டா இவங்களுக்கு எல்லாம் பேர் பகுத்தறிவர். இந்த மாதிரி கொடுமை உலகத்துல வேற எங்கேயும் நடக்காது. சரி, ஆகவே அந்த பூவின் வந்த ஏகத்து அந்தணன் இருக்கை பிரம்மனுடைய இடமாகிய சத்தியலோகம் கூட இனி நமக்கு மிக தொலைவு கிடையாது. அனுமன் அவைகளையும் கடந்து பறந்து செல்கின்றான். வான நாட்டு உரைகின்றார் வய கலுழன் வல் விஷயால் மாயன் வைகும் தான நாட்டு எழுகின்றான் என்று உரைத்தார். சிலர்கள் விரிஞ்சயன்தான் ஏனை நாட்டு எழுகின்றான் என்று உரைத்தார். சிலர்கள் ஈசன் அல்லால் போன நாட்டிடை போக வல்லாரோ இவன் முக்கண் புனிதன் என்றார். எப்படி? பறக்கக்கூடிய அனுமன நாரணன் என்று சிலர் நம்பினார்கள், சிலர் பிரம்மன் என்றார்கள். இல்லை இல்லை, அவன் சர்வேஸ்வரனே என்றும் விளக்கினார்களாம். எப்படி? வான நாட்டு உரைகின்றார் சிலர், வான நாட்டிலே வாழக்கூடிய தேவர்கள் சிலர், வயக்கலுழன் வல் விஷயால், கலுழன்னா கருடன், வலிமை மிகுந்த கருடன் மாயன் வைகும் தான நாட்டு எழுகின்றான் என்று உரைத்தார். திருமால் தங்கியுள்ள வைகுந்தத்திற்கு கருடன் செல்லுகிறான் போல் இருக்கிறது. அந்த வேகத்தில் அனுமன் போனான். விரிஞ்சன் தான் ஏனை நாட்டு எழுகின்றான் என்று உரைத்தார். விரிஞ்சன் வேறு சிலர் என்ன பண்ணார்களா? பிரம்மன் தான் தன் நாட்டில் உள்ளேயே வேறாகிய நாட்டினுக்கு தன் பறவையாகிய அன்னத்தினை கொண்டு பறந்து வேகமாக செல்லுகிறான் என்றார்கள். சிலர்கள் ஈசன் அல்லால் போன நாட்டிடை போக வல்லரோ. வேறு சிலர் என்ன சொன்னார்கள்? சிவன் அல்லாதவர்கள் மிகவும் உயர்ந்து போன நாட்டிடையே செல்ல வல்லார்களோ அல்லர். ஆகவே இவ்வளவு உயரமா பறக்கணும், இவ்வளவு வேகமா பறக்கணும்னா அது சிவனால தான் முடியும். இவன் முக்கண் புனிதன் என்றார். இவன் 3 கண்களை உடைய தூயவனாகிய சிவனே என்றார்கள். நம் பிரம்மனையும் நாராயணன் பறக்கக்கூடிய வேகத்தை நம்மால அசஸ் பண்ணிட முடியும்.
கணக்கிட்டு விட முடியும். கணக்கிட முடியாத வேகத்துல பறக்கிறவன் யாரா இருப்பான்? சிவன். நம்ம புராணம் அதுக்கு இடம் கொடுக்கிறது பாருங்க. மற்றைய இருவரும் அவதார நோக்கத்துல வர முடியும், சிவனுக்கு அவதாரம் கிடையாது. ஆகவே அவர்களை சிவனை யாரேனும் வேண்டி வணங்கினால் அப்படியே காட்சி கொடுப்பான். எவ்வளவு வேகமா வரணும் அவன். அதனால மற்றைய இரண்டு தெய்வங்களை காட்டிலும் சிவனது வேகம் மிகுதியானது. வேண்டு உருவம் கொண்டு எழுந்து விளையாடுகின்றான், மெய் வேதம் நான்கும் தீண்டு உருவன் அல்லாத திருமாலே இவன் என்றான். தெரிய நோக்கி காண்டும் என இமைப்பதன் முன் கட்புலமும் கடந்து அகலும், இன்னும் காண்பின் மீண்டு வரும் தரம் அல்லான் வீட்டுலகம் புகும் என்றார். மேன்மேல் உள்ளார். மேன்மேல் உள்ளவர்களா சொர்க்கத்துக்கு மேலாக உள்ளவர்களாகிய தேவர்களும் வேண்டு உருவம் கொண்டு எழுந்து விளையாடுகின்றான். இவன் விரும்பிய உருவத்தை எடுத்து விளையாடுதற்குரிய நிலையில் உள்ளவனாகிய நாராயணனே இவன். மெய் வேதம் நான்கும் தீண்டு உருவன் அல்லாத திருமாலே என்றார். உண்மையான வேதங்கள் நான்கும் எட்டுதற்கு அரியதாகிய நாராயணனே இவனாக இருக்க வேண்டும். அதனால்தான் எல்லாவற்றையும் கடந்து இவன் மிக வேகமாக பறக்க முடிகிறது. தெரிய நோக்கி காண்டும் என தெளிவுற நோக்கி பார்ப்போம் என்று நினைக்க இமைப்பதன் முன் கட்புலமும் கடந்து அகலும், இமைப்பொழுதிற்கு முன்னமே கண்ணை கடந்து விடுகிறான். சில நாட்களுக்கு ஒரு வருடங்களுக்கு முன்னாடி தொலைக்காட்சியில நம்ம அந்த மங்களாயன் என்கின்ற விண்கலத்தை இயக்கிய தலைமை விஞ்ஞானியோட ஒரு பேட்டி. அவர் சொன்னார் வேடிக்கைய, கிரையோஜெனிக் என்ஜினை கொண்டு நாம பறக்க வைக்கக்கூடிய அந்த வான் ஊர்தி ராக்கெட் எவ்வளவு வேகம் போகும் என்று நினைக்கிறீர்கள்னு இந்த விஞ்ஞானி நிகழ்ச்சி அமைப்பாளரிடம், அந்த வினாக்களை கேட்பவரிடம் கேட்டார். அவர் இல்லை, எனக்கு தெரியாது, அதை பற்றின அறிவு போதுமானதாக இல்லைன்னு. அவர் திருப்பி கேட்டார், இப்ப நீங்க சைக்கிள்ல போறீங்க, அதுக்கு ஒரு வேக மதிப்பீடு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பைக் வரிசையா சொல்லி கொண்டு வந்தார். கார், ட்ரெயின், விமானம், இதெல்லாம் நீங்க மதிப்பீடு செய்யலாம். ஒரு விமானம்ன்றது 1 மணி நேரத்திற்கு ரொம்ப அதிகமான வேகம்னா 800 கிலோமீட்டரிலிருந்து 1100 தான் போகும். இதான் ஒரு விமானத்தினுடைய மீ உயர் பறக்கும் வேகம். சொல்லிட்டு அப்ப ராக்கெட் அப்படின்னு கேட்டுட்டு சொன்ன, ஒரு நொடிக்கு கிட்டத்தட்ட, மன்னிக்கணும், ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட 45,000 52,000 கிலோமீட்டரை கடக்கும். ஒரு மணிக்கு 1 hour ஸ்பீடு. சொல்லிட்டு சொன்னார், இதுல என்ன மிகப்பெரிய ஆற்றல்னா அந்த வேகத்தை எட்டும் நேரம் இருக்குல்ல, அதுதான் முக்கியம். எப்படின்னா 100 கிலோமீட்டர் வேகத்துல ஒருவன் செல்ல முடியும், தான் செல்லக்கூடிய வாகனத்தை ஓட்ட முடியும்னா அந்த 100 கிலோமீட்டர் வேகத்தை அடைதற்கு உண்டான தொலைவு இருக்கு இல்லையா. நீங்க கார்ல போனா தெரியும், கார்ல போகும்போது காரை இக்னிஷியன் ஆன் பண்ணி அந்த 10 கியரை போட்டு கார் ஓட தொடங்குகிறதுன்னா 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர், கொஞ்சம் 30 கிட்ட போகும்போது அடுத்த கியர், அது 30 மேலாக பற்றி 40 50, அது கிட்ட வரும்போது 3வது கியர், அது 60 தாண்டி 70 போகும்போது டாப் கியரை போட்டா அது 100 கிலோமீட்டரை தொடக்கூடிய அந்த புள்ளி இருக்கிறது அல்லவா. அப்போ கார் ஓட தொடங்கியதிலிருந்து அந்த 100 கிலோமீட்டரை தொடுதற்கு அது எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த வாகனத்தினது சிறப்பு. மிக குறுகிய நேரத்துக்குள்ள அந்த 100 கிலோமீட்டர் அது தொட்டதுன்னா அந்த வாகனத்தினுடைய என்ஜின் மிக உயர்ந்ததுன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட இந்த 48
1000 கிலோமீட்டர் வேகத்துல ராக்கெட் புறப்பட்ட 11வது நிமிடத்துல அந்த இலக்குக்கு போயிடுமா. இதெல்லாம் அறிவியல் தொழில்நுட்பத்துல அவர்கள் இன்று கண்டறிந்த உண்மை. இங்க கம்பன் எப்படி அதே வேகத்தை கணக்கிடுறான் பாருங்க. வேதங்களாலும் கண்டு அறிய முடியாத நாராயணன், வேதங்களினது ஆற்றலே வேறு, அதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஆற்றலுக்குரிய நாராயணன் இமைப்பதன் முன் கற்புலம் கடந்து அகல். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கண்ணை விட்டு போயிடும், எங்க போச்சுன்னு தெரியாது. ஆகவே இன்னும் காண்மின் மீண்டு வரும் தரம் அல்லன் வீட்டுலகம். மற்றும் சிலர் சொன்னாரா, இன்னும் பாருங்கள் இவன் திரும்பி வரும் தன்மையன் அல்லன் வீட்டுலகத்திற்கு. போற வேகத்தில் அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடுவான், திரும்பி எல்லாம் இவன் வரமாட்டான். அவ்வளவு கடுமையான வேகத்தோடு அனுமன் பறந்து செல்லுகிறான். உரு என்றார் சிலர்கள், ஒளி என்று. இதுதான் முக்கியமான இடம். லைட் ஸ்பீடை பத்தி பேசினோம்ல, எழுதுறான் பாருங்க கம்பன். உரு என்றார் சிலர்கள், ஒளி என்றார் சிலர்கள், ஒளிரும் மேனி அரு என்றார் சிலர்கள், அண்டத்துக்கு அப்புறம் நின்று உலகம் ஆக்கும் கரு என்றார். அசாத்தியமான இடம் இந்த பாட்டு. சிலர்கள் மற்ற என்றார் சிலர்கள், கடலை தாவி செருவென்றான் நிலை ஒன்றும் தெரிகிறார், உலகு அனைத்தும் தெரியும் செல்வர். எப்படியா உலகு அனைத்தும் தெரியும் செல்வர், உலக அனைத்தையும் தெரிந்து உணர்ந்த ஞான செல்வராகிய ஞானிகளும் பெரியோர்களும் கடலை தாவி செருவென்றான் நிலை ஒன்றும் தெரிகிறார். கடலை தாண்டி அறக்கரை போரில் வென்றவனாகிய அனுமனது நிலையை ஒருவராலும் தெரிந்து கொள்ள முடியவில்லையா? அதனால என்ன சொன்னார்களா, சிலர் உரு என்றார். மனோவேகத்தையும் விஞ்சி செல்லக்கூடிய உருவ பொருளோ இவன் தெரியல. சிலர் ஒளிரு மேனி அரு என்றார். மற்றும் சிலர் தம்மை கடந்து செல்லக்கூடிய ஒளியை போன்றிய ஓர் அருவ பொருளர். இன்னைக்கு லைட் தியரி அதுதான். கம்பன் 12ஆம் நூற்றாண்டில் அனாயாசமா எழுதிட்டு போற. ஒளி தெரியும், அதுக்கு உருவம் தெரியாது. அந்த வேகம் அது, அந்த வேகத்தில் அது பாய்கிறது. ஆகவே அரு என்றார். சிலர்கள் அண்டத்து அப்புறம் நின்ற உலகமாக்கும் கரு என்றார். ஹையர் மோஸ்ட் பிசிக்ஸ். இன்னும் சிலர் அண்டத்திற்கு அப்புறம் நின்று உலகத்தை படைக்கும் காரண பொருள் என்றார். எது? குவார்ட்ஸ். அதுக்கு மேல இப்போ ஒண்ணு சொன்ன இல்லையா, நியூட்ரினோல கண்டுபிடிச்சிருக்காங்க. அரு அது கண்ணுக்கே தெரியுது. அவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்தது. சிலர்கள் மற்ற என்ற. மேலும் சிலர்கள் இல்ல நாம் இதுவரைக்கும் தெரிஞ்ச இவைகளுக்கு அப்பாற்பட்டது இன்னமும் நாம் கண்டறிய முயன்று கொண்டு இருக்கிறோம். இந்த பார்ட்டிகளுக்கும் ஃபாஸ்டஸ்ட் பார்ட்டிகள் இருக்குன்னு கண்டறியப்படுகிறது. இதுதான் இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்பத்துல மிகப்பெரியதாகிய கண்டுபிடிப்பு. எது மிக விரைவாக செல்லுகிறது என்று. ஆகவே இவனே ஒரு 4 கொடுத்துட்டு கம்பன் இல்லை இவைகளுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்று, அந்த வேகத்தில் அவன் சென்றான். வாசநாள் மலரோன் தன் உலகு அளவும் நிமிர்ந்தன மேல் வானம் மான காசமாயின எல்லாம் கறந்த தனது உருவிடையே கனகத் தோள்கள் வீச வான் முகடு உறிஞ்ச விசைத்து எழுவான் உடல் பிறந்த முழக்கம் விம்ம ஆசை காவலர் தலைகள் பொதிர் எரிந்தார் விதிர் எரிந்தது அண்ட கோலம். வாசனால் மலரோன் தன் உலகு அலரும் நிமிர்ந்தன. மனம் பொருந்திய அன்றலர்ந்த தாமரை மலரிலே வாழுகின்ற பிரம்மனுடைய உலகத்தின் அளவும் உயர்ந்தன. இவன் போன வேகத்துல அந்த உலகம் அப்படி மேல தூக்கியதான். மேல் வானம் ஆன காசம் ஆயின எல்லாம் கறந்து தனது உருவினிடையே. அதன் மேலுள்ள வானமாகிய ஆகாயம் எல்லாம், இது சத்தியலோகத்துக்கு மேல இருக்கிற ஆகாயம், மறைந்து தன்னுடைய உருவத்தில் உள்ள அனுமனது உருவம் தான் தெரிஞ்சதாம். கனக தோள்கள் வான் முகடு உறிஞ்ச வீச பொன்னிற தோள்களை வானத்தின் உச்சியிலே பட்டு தேய்க்கும்படி அனுமன் வீசி பறப்பதால் விசைத்து எழுவான் உடல் பிறந்த முழக்கம் விம்ம
விஷயால் எழுகின்ற அனுமனது உடம்பில் பிறந்த முழக்கம் எழ ஆசை காவலர் தலைகள் பொதிரெறிந்த திசை காவலர்கள் தலை நடுக்கமுற்றார்கள். அண்ட கோலம் விதிர் விதிர்த்தது, அண்டமாகிய உருண்டை விதிர் விதிர்ப்பு அடைந்தது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு பிசிக்ஸ். ஒரு இயக்கம்னு ஒண்ணு நடந்த, இது இயல்பியல்ல படிக்கக்கூடிய பொது கோட்பாடு. ஒரு இயக்கம்னு ஒண்ணு இருந்தால் அந்த இயக்கத்தினால் ஏற்படக்கூடிய வேகம் ஆக்சலரேஷன், அது அருகில் உள்ள மாஸ் என்கின்ற ஒரு கன பரிமாணத்தை ஒன்று அட்ராக்ட் பண்ணும், இல்லை டிஃப்ளெக்ட். ஒன்று ஈர்க்கும், இல்லை என்றால் உந்தி தள்ளும். இது ரொம்ப இயல்பான விஷயங்கள்ல நீங்க பார்க்கலாம். எப்படி நீங்க வீதியில சைக்கிள்ல சென்று கொண்டிருப்பதாக வைத்துக் கொள்ளுங்க, உங்களை கடந்து ஒரு மோட்டார் பைக் வேகமா போச்சுன்னா உங்களுக்கு ஒரு சின்ன அசைவு ஏற்படும். ஒரு கார் உங்களை கடந்து வேகமா போகட்டும், உங்களுடைய கையில பிடித்திருக்கக்கூடிய அந்த ஹேண்டில் பார் ட்விஸ்ட் ஆகும். ஒரு நன்கு பொதியேற்றப்பட்ட சரக்குந்து லாரி உங்களை வேகமா கடந்து போகட்டும், அதனது வேகம், அது கொண்டிருக்கக்கூடிய பொருளின் கணம், இவைகளினால் அது உங்களை கடக்கின்ற பொழுது அந்த வண்டியை நோக்கி உங்கள் சைக்கிள் இழுக்கப்படும். இது நீங்க வீதியில் அன்றாடம் பார்க்க. சில நேரங்கள்ல வேகமாக வந்த வண்டி உங்கள் அருகில வந்து சட்டென்று நிறுத்துதற்கு உட்பட்டால் நீங்கள் ஒரு உதறி வெளியே போவீர்கள். ஏனென்றால் ஈர்க்கப்பட்டது உடனே நிறுத்தப்பட்டால் விளக்கம் ஏற்படும். இது அறிவியல் பிசிக்ஸினுடைய ஜெனரல் பிரின்சிபிள். அது நியூட்டன்ஸ் லா இருக்கட்டும், ஐன்ஸ்டைன் எல்லாரும் இதை கம்பன் அனாயாசமா சொல்லிட்டு போறோம். எப்படி இந்த மூளை வந்தது தெரியாது. விஷைத்து எழுவான் உடல் பிறந்த முழக்கம் விம்ம விசையால் எழும்பி பறக்கக்கூடிய அனுமனது உடலால் காவலர்கள் தலைகள் எல்லாம் நடுக்கமுற்றன, நடுங்கின. அவர்களை கடந்தவன் வேகமா போறான். அண்ட கோலம் விதிரெறிந்தது, வானவழியில் இருக்கிற கோள்கள் எல்லாம் தங்கள் வேகத்தில் மாற்றங்களை கண்டன. ஏனென்றால் வானவெளியினுடைய அழகே அதுதான். நாமெல்லாம் பூமியில அப்படி சுற்றி கொண்டு நிலையா இருப்பது போல் இருப்பதற்கு காரணம் பூமியினுடைய சுழற்சி பாதையில அல்லது சூரியனது சுழற்சி பாதையில ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கோள்கள் ஒவ்வொன்றினுக்கும் ஒரு வேகம், ஒரு எடை, ஒரு பாதை இருக்கு. அவ்வாறு இயங்குவதனால் அவைகள் ஒன்றோடு ஒன்று இயங்கி கொள்ளக்கூடிய வேகத்தினால ஒவ்வொரு கோளும் குழப்பம் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கு. ஏதாவது பூமியை சுற்றி ஒரு கோள் தன் வேகத்திலே மாற்றத்தை கொள்ளட்டும், பூமி தடுமாற ஆரம்பிக்கும். இதெல்லாம் தான் வானவியல் கண்டறிந்த உண்மைகள். அப்போ இத கம்பன் ரொம்ப அனாயாசமா எழுதிட்டு போறான். இவன் பறந்த வேகத்துல திசை காவலர்கள் தலை நடுங்கின, வானவெளியில கோள்கள் பிறழ்ந்தோடின, அவைகளினுடைய வேகங்கள்ல மாற்றம் ஏற்பட்டது இவன் பறந்த வேகத்துல. இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் ஆராய்ச்சி செய்யப்பட்டது, இந்த வேகம் பற்றின சிந்தனைகள் எல்லாம். சரி, தொடுத்த நாள் மாலை வானோர் முனிவரே முதலா தொல்லோர் அடுத்த நான்மறைகள் ஓதி வாழ்த்தலான் அவுணர் வேந்தன் கொடுத்த நாள் அளந்து கொண்ட குரலானார் குறிய பாதம் எடுத்த நாள் ஒத்தது அண்ணல் எழுந்த நாள் உலகுக்கு எல்லாம். அப்படியே ஹனுமனை திருவிக்கிரமனாகவே ஒப்பிட்டு விடுகிறான் கம்பன். அண்ணல் எழுந்த நாள் உலகுக்கெல்லாம் பெருமை சான்றவனாகிய அனுமன் வளர்ந்து எழுந்த அந்த நாள் இருக்கிறதல்லவா, வானிலே பறந்து அந்த சஞ்சீவி பர்வதத்தை கொணருதற்கு அவன் எடுத்த உருவம். தொடுத்த நாள் மாலை வானோர் முனிவரே முதல தொல்லோர்,
அன்றலர்ந்த மலர்களை தொடுத்த மாலையை அணிந்த தேவர்களும் முனிவர் முதலாகிய பெரியவர்கள் அடுத்த நான்மறைகள் ஓதி வாழ்த்தலால் தமக்கு உரிய 4 வேதங்களை ஓதி இந்த அனுமனை வாழ்த்து கூறி அனுப்ப அவுணர் வேந்தன் கொடுத்த நாள் அவுணர் வேந்தனாகிய மாபலி தாரை வார்த்து கொடுத்த நாளில் அளந்து கொண்ட குரலனார் குறிய பாதம் எடுத்த நாள் ஒத்தது உலகை அளந்து கொண்ட வாமன மூர்த்தியின் குறுகிய அளவினை உடைய பாதத்தை பெரியதாக்கி விண்ணின் மேல் எடுத்தது போல் திருவிக்கிரமனாய் அவன் வளர்ந்து வானுலகை ஓரடியாலும் பூவுலகை ஓரடியாலும் அளந்தானே அதுபோல் அனுமன் வளர்ந்தான். எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தது. தேவரும் முனிவர் தாமும் சித்தரும் தெரிவை மாறும் மூவகை உலகின் உள்ளார் உவகையால் தொடர்ந்து மொய்த்தார். தூவின மணியும் சாந்தும் சுண்ணமும் மலரும் தொத்த பூவுடை அமரர் தெய்வ தரு என விசும்பில் போனார். ரொம்ப அழகு. தேவரும் முனிவர் தாமும் சித்தரும் தெரிவை மாறும். தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், அவர் நம் மனைவியர்கள், இவர்கள் எல்லோரும் அதனோடு மூவகை உலகில் உள்ளார் உவகையால் தொடர்ந்து மொய்த்தார். வானவெளியில ஏனைய பிற தேவர்கள் எல்லோரும் இந்த அற்புத காட்சியை பார்த்து மகிழ வானவெளியில கூடியவர்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் மகிழ்ச்சியினை வெளிக்காட்ட தூவின மணியும் சாந்தும் சுண்ணமும் மலரும் தொத்த தூவிய மணிகளும் சந்தனமும் சுண்ண பொடிகளும் கொத்து கொத்தான மலர்களையும் அனுமன் மேல சிந்தியதனால அனுமன் இப்ப எப்படி காட்சி அளித்தான்? பல ரத்தினங்களால், பல வண்ணப்பொடிகளால், பல வேறுபட்ட நிறங்களை உடைய மலர்களால் இவன் உடல் அலங்கரிக்கப்பட்டிருப்பதினால் தேவர்களுக்குரிய மலர்கள் நிறைந்த தெய்வத்தன்மை உடைய கற்பக மரமே வானவெளியில பறப்பது போல் அனுமன் போனான். எப்படி? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி. அப்படி பறந்து செல்லுகின்ற பொழுது கைலாய மலையை பார்க்கிறான் அனுமன். எப்படி? அதுக்கு தன் வணக்கத்தை செலுத்தி கொண்டே போனான். உங்களுக்கு இப்போ அது பெரும்பாலும் பழக்கம் தெரிந்தால் தெரிந்திருக்கும். நம்ம சென்னை விமான நிலையத்திலிருந்து அரபு நாடுகளுக்கு நோக்கி நீங்கள் பயணப்பட்டீர்கள் என்றால் கொஞ்ச நேரத்துல பிளேன் பறப்பதற்கு ஆயத்தமாகி வானவெளியில கொஞ்சம் தூரம் எழும்பி பறந்து செல்லுகின்ற பொழுது ஒரு 10வது நிமிடம் உங்களினுடைய விமான ஓட்டி ஒரு அறிவிப்பை சொல்லுவார். யாரெல்லாம் அந்த விமானத்தினுடைய ஜன்னல் அருகே அமர்ந்திருக்கிறீர்களோ பாருங்கள், நாம் இப்பொழுது திருப்பதியை கடந்து கொண்டிருக்கிறோம். அந்த மலையினுடைய வண்ண விளக்குகள் எல்லாம் தெரியும். பார்த்தா தெரியும், ரொம்ப அழகா இருக்கும். அது போல பறந்து போற வேகத்துல கைலாயம் தாண்டி எடுக்கணும் இந்த சஞ்சீவி மலையை. அதனால வழியில கைலாயத்தை பார்த்தான். போற போக்கில் அதுக்கு ஒரு வணக்கம் செய்து விட்டு போனான். என்ன அழகு பாருங்க. இமயமால் வரையை உற்றான் அங்கு உள இமைப்பிலோரும் கமை உடை முனிவர் மற்றும் அறம் நெறி கலந்தோர் எல்லாம் அமைக நின் கருமம் என்று வாழ்த்தினர். அதனுக்கு அப்பால் உமையொரு பாகம் வைகும் கைலை கண்டு உவகை உற்றான். இமயமால் வரையை உற்றான். அனுமன் இமயம் எனும் பெரிய மலையை அடைந்தான். அங்கு உள்ள இமைப்பிலோரும் கமையுடை முனிவரும் அங்கு வாழக்கூடிய இமையா கண்களை உடைய தேவர்களும் பொறுப்புடைய முனிவர்களும், கமைன்னா பொறுப்பு, மற்றும் அறநெறி கலந்தோர் எல்லாம், மேலும் அறநெறி வழுவாத பெரியோர்கள் அனைவரும் அமைக நின் கருமம் என்று வாழ்த்தினார். அனுமனே, நீ எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி உனக்கு வெற்றியை தரட்டும் என்று எல்லோரும் வாழ்த்த, அதனுக்கு அப்பால் உமையொரு பாகன் வைகும் கையிலை கண்டு உவகை கொண்டான். அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய உமையோடு கூடியிருக்கக்கூடிய சிவபெருமான் இருப்பதற்கு உரிய கைலாய மலையை பார்த்தான். மனதிலே மகிழ்ச்சி கொண்டான். வடகுண திசையில் தோன்றும் மழுவலான் ஆண்டு வைகும் தடவரை அதனை நோக்கி தாமரை கைகள் கூப்பி படர்குவான் தன்னை அன்பால் பரமனும் விசும்பில் பார்த்தான். தடமுலை உமைக்கும் காட்டி வாயுவின் தனையன் என்றார். சிவனுக்கே சந்தோஷமா.
எவ்வளவு அழகு பாருங்களேன். யார் இப்படி பறந்து செல்வதுன்னு உமைக்கு தெரியலையா? அந்த உமைய அறியாமையோடு ரொம்ப அழகா காண்பித்தான் கம்பன். அவளுக்கு காண்பித்தார். அதோ பறந்து செல்லுகிறானே ராமதூதன், அவன் யார் தெரியுமா? காற்றின் மகனாகிய வாயு தேவனது புத்திரன் அனுமன்னு காட்டினான். சீதைக்கு புரியலையா? சீதை மன்னிக்கணும், உமையவளுக்கு புரியலையா? இந்த உமையவள் இந்த மாதிரி புரியாத நேரங்கள் உண்டு. காரைக்கால் அம்மையா தலையால மலை ஏறி வருகிறாள். யாருன்னு கேட்கிறா உமையம்மை. கைலாயத்தில் நாதனே உம்மை காண வரக்கூடிய இவள் காலால் நடப்பதற்கு பதிலாக தலையால் நடந்து வருகிறாளே யாருன்னு கேட்ட பொழுது சிவபெருமானே சொன்னாரா, என் அம்மை காண். என் தனக்கு தாய் தந்தையே இல்லாதவன் சிவபெருமான் தன்னுடைய தாயாக காரைக்கால் அம்மையார காட்டினான், அம்மை காண். அது போல பறந்து செல்லக்கூடிய அனுமன் அது வேகத்தையும் அந்த உருவத்தையும் பார்த்து வியந்த உமையவிடம் சொல்லுகிறான், வாயுவின் தனையன் என்றான். வடகுண திசையில், வடகுண திசைனா வடகிழக்கு திசையில் தோன்றுகின்றதும் மழுவலான் ஆண்டு வைகும் மழுப்படையை உடைய சிவபெருமான் தங்கி இருக்கக்கூடிய தடவரை அதனை நோக்கி தாமரை கைகள் கூப்பி பெரிய மலையினை கைலையை பார்த்து தாமரை போல தனது சிறந்த கைகளை கூப்பி வணங்கினான் அனுமன். படர்குவன் தன்னை அன்பால் பரமனும் விசும்பில் பார்த்தான். செல்லுகின்ற அனுமனை பெருமையில் சிறந்தவனாகிய சிவபரம் பொருளும் விரும்பி பார்த்தது. என்ன அழகா எழுதினார் பாருங்க. சிவபரம் பொருள் பார்த்தான் எழுதல, பார்த்தது. சிவன் அம்சம் யாரு? அனுமன். தன்னுடைய அம்சம் தன் முன்னே பரப்பதை பார்த்து மூல அம்சம் சந்தோஷப்பட்டது. தடமுலை உமைக்கு காட்டி வாயுவின் தனையன் என்றான். பருத்த மார்பகங்களை கொண்டுள்ள உமையவளுக்கு இதோ பறந்து செல்லுகின்றானே, அவன் யார் தெரியுமா? வாயு தேவனுடைய மகன் என்பதாக சிவனும் அனுமன் பறந்ததை கண்டு மகிழ்ந்தான். இனி அடுத்த வகுப்புல அந்த சஞ்சீவி மலை எடுப்பதை பார்க்க